நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கிற ஒரு முக்கியமான வாக்குறுதி அது சுதந்திரம். ஆனா அந்த சுதந்திரம் வெறும் பேச்சளவுல மட்டும் இருந்தா போதுமா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்வியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம சட்டப்பிரிவுகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறதுன்னா என்னங்கறத பத்தி நாம சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் சுரண்டலுக்கு எதிரான உரிமையோட ஆணி வேறு. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அரசியல் அமைப்பு நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை பத்தி பேசுவோம். அப்புறம் கட்டாய உழைப்புனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சில முக்கியமான கோர்ட் கேஸ்களையும் குழந்தைகளோட பாதுகாப்பையும் பார்த்துட்டு கடைசியா இதுல ஒரு குடிமகனா நம்மளோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்துக்கும் அஸ்திவாரமே இந்திய அரசியல் அமைப்போட இந்த 2 சக்தி வாய்ந்த பிரிவுகள் தான். இது வெறும் சட்டம் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனோட கண்ணியத்தையும் காப்பாத்துற ஒரு வாக்குறுதி. இந்த உரிமைகள் இப்போ நீங்க பாக்குற இந்த கேடய மாதிரி தான் சுரண்டலுக்கு எதிரா ரொம்ப வலிமையா நிக்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு அரசாங்கத்துக்கு எதிரா மட்டும் இல்ல, தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராகவும் நமக்கு கிடைக்குது. சொல்லப்போனா இந்தியாவுல இருக்கிற குடிமக்கள் இல்லாதவங்கன்னு எல்லாருக்குமே இந்த உரிமை இருக்கு. சரி, இப்ப ஆர்டிகல் 23ல சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சட்டத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். இப்போ பாருங்க, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான். மனித கடத்தல்ங்கிறது ஒருத்தரை ஒரு பொருள் மாதிரி நினைச்சு விக்கிறது. ஆனா பெகருங்கிறது சம்பளமே கொடுக்காம ஒருத்தரோட உழைப்ப சுரண்டுறது. ரெண்டும் வேற வேற வடிவத்துல இருந்தாலும் ரெண்டோட நோக்கமும் சுரண்டல் தான். இந்த ஒரு சின்ன உதாரணம் போதும். பெகர் அப்படிங்கிற அந்த காலப்பழக்கம் எவ்வளோ கொடுமையானதுன்னு புரிஞ்சுக்க. இது சும்மா வேலை வாங்குறது இல்ல, ஒருத்தரோட சுதந்திரத்தையே பறிக்கிற ஒரு செயல். குத்தடிமை முறைங்கிறது கட்டாய உழைப்போட ஒரு மாடர்ன் வெர்ஷன் மாதிரி தான். ஒரு கடனை வச்சு ஒரு நபரையோ இல்ல அவரோட முழு குடும்பத்தையுமே அடிமைப்படுத்துற ஒரு கொடூரமான முறை இது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதை ரொம்ப தெளிவா தடை செய்யுது. சட்டம் வெறும் புத்தகத்துல இருந்தா மட்டும் போதுமா? அது நடைமுறைக்கு வரணும் இல்லையா? இங்கேதான் கோர்ட்டோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த அடிப்படை உரிமைகளுக்கு அர்த்தம் கொடுத்து அதை வலுப்படுத்தின சில முக்கியமான வழக்குகளை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரொம்ப முக்கியமான தீர்ப்புகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வழக்கு கட்டாய உழைப்புங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மொத்தமா மாத்தி அமைச்சது. நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட இந்த விளக்கம் ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். கட்டாயம்னா சும்மா அடிச்சு வேலை வாங்குறது மட்டும் இல்ல, ஒருத்தரோட வறுமையை பயன்படுத்தி வேற வழியே இல்லாம அவரை வேலை செய்ய வைக்கிறதும் கட்டாயம்தான் அப்படின்னு கோர்ட்டு தெளிவா சொல்லிருச்சு. இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. இனிமே மினிமம் சம்பளத்தை விட கம்மியா கொடுக்கறது சட்டப்படி தப்பு. அது வெறும் சம்பள பிரச்சனை இல்ல, அது ஒரு அடிப்படை உரிமை மீறல். இது சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் ஆர்டிகிள் 23 இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. குறிப்பா பந்துவா முக்தி மோர்ச்சா மாதிரி வழக்குகள்ல கொத்தடிமைகளை விடுதலை செஞ்சா மட்டும் போதாது, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமைதான திரும்ப திரும்ப உறுதி செஞ்சது. சரி, இப்ப நம்மளோட கவனத்தை குழந்தைகளின் உரிமைகள் பக்கம் திருப்புவோம். அவங்களுக்காக நம்ம அரசியலமைப்பு என்ன ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சட்டம் ரொம்பவே கிளியரா சொல்லுது, 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை எந்த ஒரு ஆபத்தான வேலையிலையும் ஈடுபடுத்த கூடாதுன்னு முழுமையான தடை இருக்கு. ஆனா ஆபத்தல்லாத சின்ன சின்ன வேலைகள்ல அவங்க ஈடுபடுறத இது தடுக்கலங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். இந்த 20,000 ரூபாய் எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புல ஒவ்வொரு குழந்தை தொழிலாளிக்காகவும் அவங்கள வேலைக்கு வச்ச முதலாளி கட்டாயமா கட்ட வேண்டிய இழப்பீட்டுத் தொகை. இந்த தீர்ப்பு ஒரு புது வழியே காட்டுச்சு. இது சட்டத்தை மீறவங்களுக்கு ஒரு பண ரீதியான தண்டனை மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட மறுவாழ்வுக்காக ஒரு ஃபண்டையும் உருவாக்குச்சு. இது கோர்ட்டோட ஒரு சிறப்பான தொலைநோக்கு பார்வைக்கு நல்ல எடுத்துக்காட்டு. நம்ம நாட்டு சட்டங்கள் மட்டும் இல்ல, இந்த சுரண்டலுக்கு எதிரா சர்வதேச அளவுல இந்தியா என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னாலே புரியும், நம்ம அரசியலமைப்புக்கும் சர்வதேச தொழிலாளர் சட்டங்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு. 2017ல ரொம்ப முக்கியமான 2 சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அதாவது ILO ஒப்பந்தங்கள்ல இந்தியா கையெழுத்து போட்டது ஒரு பெரிய மைல்கல். இந்த மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள் எல்லாம் சுரண்டலுக்கு எதிரான இந்தியாவோட நிலைப்பாட்டை இன்னும் வலுவாக்குது. ஏன்னா இது நம்ம நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு உலகளாவிய மனித உரிமை பிரச்சனை. சரி, நாம இவ்வளவு நேரம் சட்டத்தை பத்தியும் தீர்ப்புகளை பத்தியும் பேசிட்டோம். இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு பொறுப்புள்ள குடிமகனா இந்த உரிமைகளை பாதுகாக்க நாம என்ன செய்ய முடியும்? ஒரு தொழிலாளியோட அடையாள அட்டையா முதலாளி புடுங்கி வச்சிருந்தாலோ இல்ல குழந்தைங்க ஆபத்தான மிஷின்கள் பக்கத்துல வேலை செஞ்சாலோ அங்க சுரண்டல் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட் இந்த மாதிரி சுரண்டலை ஈஸியா கண்டுபிடிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தப்ப நீங்க பார்த்தா என்ன செய்யணும்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க.
முதல்ல உங்க பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கோங்க. குழந்தை தொழிலாளர்னா யோசிக்காம 1098க்கு கால் பண்ணுங்க. மத்த விஷயங்களுக்கு போலீஸ்லயோ இல்ல தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திலயும் புகார் கொடுக்கலாம். உங்களோட ஒரு சின்ன முயற்சி ஒருத்தரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். பாருங்க, சட்டம் நம்ம கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கு. ஆனா மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நம்ம தான். நாம விழிப்போட இருந்தா, தைரியமா செயல்பட்டா, ஒவ்வொரு மனுஷனோட கண்ணியத்தையும் சுதந்திரத்தையும் நம்மால நிச்சயம் பாதுகாக்க முடியும். இதை தான் இன்னைக்கு நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்.